ஏண்டா எதுக்குடா நீ எதுக்கு சாமி ஆடன? எங்க ஊர்ல சாமி அழைச்சாங்கன்னா நான் போய் நின்னா ஒரு சாமி கூட ஆடாது. நேத்து பழவச்சேரி நதி அருகில ராமன் பம்படிக்கணும். ஏண்டா என் குடும்ப பிரச்சனை அது என்ன? நான் பரம ஏழை. அன்னைக்கு விறகு வெட்டாங்க வீட்டுல ஜீவனம். ஆமா, எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன். நான் ஒரு சத விறகு விட்டேன். ஆமா, காசு என் கல்யாணத்துக்கு வைப்பதா, ஆமா, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வைப்பதா அப்படின்னு எங்க அப்பாவும் அம்மாவும் ஆமா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அப்படியே கட்டை முட்டி வச்சு ஏத்துனாங்க. சுருக்காட்டு வச்சு கொளுத்திட்டாங்க. ஏன்றா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, ஏதோ கட்டை முட்டையும் பார்த்து கால் கட்டு போடுறா, கால் கட்டு போடுறா, கை கூட்டி அடிப்படலாம். தம்பி இப்படி இருந்தா ஆமா எங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்களே. ஆமா, 3 வழி கூட மாமியா வீட்டுக்கு போகல. அதுல இருந்து விரவட்ட போன ஒரு சமயம் அவன் பொண்டாட்டி ஒரு சமயம் அதை கொண்டாந்து விக்கிறது. அதுக்குதான் ஒரு சமைக்கு காசு வீட்டுக்கு அரிசி பருப்பு. ஆமா, ஒரு சமயம் எடுத்து வைக்கிறது இப்படி வச்சா. ஆமா, ஒரு நாள் விரவு வெட்டான். ஆமா, அதை விப்பேன். ஆசை என் பொண்டாட்டி கொடுத்துருவேன், அதோட விட்டுருவேன். ஆமா, என் பொண்டாட்டி தான் என் ஊர்ல பெரிய கடை செட்டியார் மளிகை கடை. அங்க போட்டு சாமான் வாங்க உன் பொண்டாட்டி செட்டியார் சாமான் போடுற வேலை. ஆமா, என் பொண்டாட்டி செட்டியார் சாமான் போடுறாங்க. ஏன் மளிகை சாமாடா? மாரியாயி கோயில் இருக்கிற குடியிரு புட்டியும் இவனை நாக்கு மளிகை சாமாடா அப்படின்னா. ஆமா, இந்த செட்டியாருக்கு என் பொண்டாட்டிக்கு கனிஷ்டம் ஆயிட்டான். ஓ லவ் ஐயோ ஆயிடுச்சு. சேர்த்துக்கிட்டார். ஆச்சா ஆமா, எப்படி நாளைக்கு அப்படியே விரவட்ட கூட்டா முன்னாடி விரவட்ட கூட்டா போட்டே இரு நல்லது கட்டத பேசும் பெண்ணு பாடாட்டம். ஆமா, இதை என் பொண்டாட்டி காதுல வாங்கிட்டு மணி 10 வரைக்கும் என் கூட படுத்திருந்தா 10 மணிக்கு மேல ஏஞ்சி போய் அடுப்பானல அகலமா படுத்து நல்லா படுத்துட்டு அடுப்புக்கு அண்ணன் கிட்ட படுத்துக்கிட்டா அடுப்பானல என்ன பண்ணும்? சூடு ஏறிச்சு. நான் இது ஏஞ்சி பார்த்தா என் பொண்டாட்டி சத்தம் சரி எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு பார்த்தா ஆமா ஏஞ்சி பார்த்தா அடுப்பு கிட்ட படுத்துக்கிறான். கைய வச்சா ஆமா சத்தியமா கொதியா. ஓ நம்ம பொண்டாட்டிக்கு உடம்பு கொதியா கொதிக்குது. நம்ம பொண்டாட்டி ஆமா, நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு போட்டதால ஏன் தனியாவே நாளைக்கு கூட நான் 3 முடிச்சு தனியாவே போறேன். அதான் பாய் ஓடி கூப்பிடாத கூட போடுறான். இப்படி இருந்தா ஆமா என்ன பண்ணா? ஆமா, மேல கை வச்சா கொதியா கொதிக்குது. ஆமா, இன்னைக்கு என்னமோ தெரியல எனக்கு குளுந்து ஜொரம் அடிக்குது அப்படின்னா. தாலி கட்டிய நாள் முதல்ல நம்ம கூட வரவட்ட சரி இன்னைக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு போர்வைக்கு 2 போர்வையா போட்டு வெச்சிட்டு போட்டுட்டு போறதுக்குள்ள மணி 8 ஃபாரஸ்ட் காட்டு போக முடியாது. காடு வந்துருவான், ரேஞ்சர் வந்துருவான். ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு என் ஊருக்கு மேற்கால பெரிய தோப்பு பூந்த மரம் தோப்பு. அங்க பொன்னியம்மன் சாமி இருக்குது. எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண இன்னைக்கு தோப்புல வெட்டிக்கும் அப்படின்னு. ஆமா, பூந்த 2 சமைக்கு அவரை குச்சி ஒரே சமையா கட்டின. நான் இப்படி வரவாட்ட போனேன். ஆமா, அப்ப செட்டியார் இப்படி பூண்டுள்ளார் இப்படி நோஞ்சிக்கிட்டான். ஊரு டாப்பா போட்டு நடக்குது. எனக்கு தெரியல. நான் விரவு தூக்கிட்டு வர்றேன். அந்த டாப்பா இருக்குது. ஐயோ மதியம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. வர மாட்டேங்குது. டாப்பா போட்டு தூக்குறான் அப்படின்ட்டு. ஆமா, எனக்கு அது ஒரு நடுக்குது. ஒரு சமயம் விரவு வித்தா நம்ம அரிசி வாங்கத்தா பொண்டாட்டி ஊசி போறதா அப்படின்ட்டு. ஆமா, அடியேன் கதவு தட்ட என்ன பண்ணிட்டா? கதவு சட்டாலும் எங்க பாத்து அப்படியே ஓட்டில பாத்துட்டா. கண்ணாலேயே பாக்குறா. இல்ல கண்ணு நோட்டி கையில வச்சுக்கிட்டே பாத்துட்டு. ஆமா, செட்டியார வந்துட்டான். அவனை மொய்ல வச்சுக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் கைத்துல கோடாலி மாட்டிருக்கான். குச்சி போலக்கிற பேர் நம்ம 2 பேர்த்தையும் பொழந்துருவோம். இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் அந்த தொம்ப செந்தில் நில்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மயிரை அவுத்து போட்டு கதவை திறந்துட்டு எப்படி எங்க வச்சா கைத்த பிடிச்சு ஒடிச்சு விடுறேன். எங்கடா வேற வெட்டுறேன் அப்படின்னு ஆடிட்டு வந்தா சாமி வந்து அங்கே நான் பார்த்தேன். ஐயோ
ஊர் பூரா சொன்னாங்களே பொய்யாத சாமி பொன்னியம்மன் சாமி துஷ்ட சாமின்னு ஆமா பகை தெரியாத வெட்டிட்டோம் அந்த சாமி தான் குத்திக்கிட்டு பண்ணிட்டு ஆட்டுது உடம்பு சரியில்லை இப்போ ஒரு சாமி குதிக்குது சாமியை போட்டுட்டு அப்படின்னு உன் பொண்டாட்டி வீந்து கும்பிடுறா. என் பொண்டாட்டிக்கு கொலகார நாய சாமிக்கு ஓ உன் பொண்டாட்டி மேல சாமி ஆடுது வீந்து கும்பிடுறா. கும்பிட்டு அவன் நினைச்சுக்கிட்டா நம்ம மேல உண்மையான சாமி சாமி ஆடுதுன்னு நம்ம ஆம்பளையும் வீந்து கும்பிடுறான். கும்பிட்டு இருந்தா உள்ள இருக்கிற செட்டியார் எப்படி வெளியே போறது அப்படின்ட்டு மறுபடியும் எப்படி ஆடுறா? எங்க வெட்டினே வேற வாங்க போய் போடுறான் அப்படின்னு ஆடுறா. நம்ம பொண்டாட்டி ஆடுறா அப்படியா? அதான்டா உன் பொண்டாட்டி வாய் போட நீ கோச்சுக்காத மச்சான். உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அங்கே ஆட பார்த்து ஆமா ஆஹா இது பொண்டாத சாமி சாமி விடாத ஆட்டுக்குது. பொண்டாட்டி ஆட்டுது ஆமா அப்படி செடியை தூக்குறேன். ஏன்டா அப்பதான் உன் பொண்டாட்டி தூக்கி விட சொல்றதாண்டா. அவன் மேல தான் சாமி ஆடுத. ஓ சரிதான். எப்படியோ தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டேன். நான் இப்படி வச்சுட்டு இப்படி போட்டேன். செட்டியார் அப்படி அனுப்பி செட்டியார் கிட்ட வந்தாரு. செருப்பை கைட்டு விட்டுட்டு சட்டைய படியெல்லாம் எடுத்து போட்டுட்டு செருப்பை வாசி பண்ணி விட்டுட்டு பின்னாடி வையா போயிட்டாரு. எதுக்கு நான் செருப்பால அடிச்சு என் பொண்டாட்டி அவன் பத்து காலத்துக்கு போட்டுட்டாத நான் முன்ன அவன் செருப்பை எடுத்து நான் பட்டாதான் அடிச்சுக்கிறேன். மறந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்றேன்டா. அண்ணே செட்டியார் இப்படி போயிட்டான். ஆமா இவன் என்ன பண்ண செட்டியார் வீட்டுல செட்டியார வச்சுக்கிறேன்னு தெரியும். விஷயம் தெரியும். செட்டியார் தான் வெளியே போட்டானே. இவன் குச்சி தூக்கிட்டு போற வேகத்தை பார்த்தா இவன் போட்டு வந்துருவான். போட்டு வந்தா நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ற? நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? மறுபடியும் ஆடுறா. எப்படி ஆடுறா? கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாடா. இப்ப உன் பொண்டாட்டி செட்டியார் வச்சிருந்த விஷயத்த இந்த ஊர்ல கேட்டாங்களா?
செய்திட்ட காத்து ஏழையாளி. ஆத்தா மகமாரி தாயே எம்மா பொங்கும் கடல் மீது தங்கி வீரையாடு ரங்கநாத சோழரே எம்மா ரங்கநாத சோழரே. பொங்கும் கடல் மீது தங்கி வீரையாடு ரங்கநாத சோழரே ரங்கநாத சோழரே. உலகத்திலே உலகம் மகமாரியம் அண்ணா. ஆமா எல்லா தெய்வத்தை விட அந்த அம்மனுக்கு தான் தேர் திருவிழா நடத்துவாங்க. ஆமா. அந்த அம்மாவுக்கு என்னென்ன மாசம் தேர் திருவிழா நடத்துவாங்க? என்னென்ன மாசமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. ஆமா. ஆவணி மாசம் வரையும் அந்த அம்மனுக்கு திருவிழா. ஆமா. புரட்டாசி மாசம் பிறந்தா ஆமா. அவங்க அண்ணனுக்கு திருவிழா. பகவான் ஆகிய நாராயணனுக்கு திருவிழா. ஆமா. அப்பேற்பட்ட அம்மா ஆமா. இங்க கூடிடுவார் மக்கள் ஆடி மாசம் வெள்ளி வீதியில் தேரோடுதே. அம்மா கூடிடுவார் மக்கள் ஆடி மாசம் வெள்ளி வீதியில் தேரோடுதே. உனக்கு கும்பிட்டு குழந்தைகள் பொங்கலுக்கு உனக்கு கோவில் பொங்கல் போடுதே. உன்னை கும்பிட்டு குழந்தைகள் பொங்கலுக்கு உனக்கு கோவில் பொங்கல் போடுதே. வந்து பிழப்புக்கு குத்தாட வந்து கொங்காத்தமாக மாறி. அம்மா தமகம் மாறி. ஆத்தா மகமாரி தாயே நம்ம பொங்கு கடல் மீது தங்கி வீரையாடு ரங்கநாத சோழரே. நம்ம பொங்கு கடல் மீது தங்கி வீரையாடு ரங்கநாத சோழரே. எங்க தம்பை தங்கள் சகல் துன்பம் விலகிட சிங்க மீதாரி வாடி. எங்க தம்பை தங்கள் சகல் துன்பம் விலகிட சிங்க மீதாரி வாடி. யாரப்பா அரசாங்கத்துல? வணக்கம் தாயே. பாப்பா வணக்கத்திற்கு பதில் வணக்கம். எப்பா மாணிக்க வீரையே மரகத பதுமையே வைரத்தில் தோன்றிய மடமே மதங்கமா முனிவரின் மாதுள செல்வியே மாதுளம் சிவத்தவிரியே ஆணிப்பொன் அடையில் அறியா சரத்தில் எங்களை அரசால வைத்தது அறியாத நெஞ்சில் ஓமடும் நெருத்திரில் பிரணமம் தந்தமாகி கும்பிடப்பட்ட தெய்வமாகிய இந்த ஆரூர் நன்னகரத்திலே கிடங்குடையாம் பக்க ஆரூர் நன்னகரத்திலே அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் இன்னும் கும்பிடப்பட்ட தெய்வங்கள் அனுகிரகத்தினாலும் என்ன ஊருன்னு தெரியுமா உனக்கு? கிடங்குடையான் பட்டு ஆரூர். ஆரூரை சேர்ந்த அப்படிப்பட்ட நன்னகரத்தில் இருக்கும்படியான அதுவும் நமக்கு அமர்ந்திருக்கின்றாரே மண்டலேஸ்வரனுடைய பாதார விந்த சேவைகளுக்கும் பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய சேவார விந்தகளுக்கும் அது வந்திருக்கிற நம்மை போல் நாடக ஆசான்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உனக்கும் எங்க கம்பெனி சார்பா பண்ணியிருந்தார்.